டிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது. கேப்டன் விஜயகாந்த் அவருடன் ராஜேஷ் அவர்கள் இணைந்து நடித்த திரைப்படங்கள் மொத்தம் எத்தனை திரைப்படங்கள் என்றுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். வாருங்கள், மறைந்த ராஜேஷ் அவர்களும் கேப்டனும் இணைந்து நடித்த திரைப்படங்களை பார்ப்போம். முதல் திரைப்படமாக 1982ஆம் ஆண்டு வெளிவந்த சிவந்த கண்கள் என்ற திரைப்படம். ராமநாராயணன் இயக்கத்தில் கேப்டன் விஜயகாந்த், ராஜேஷ் மற்றும் சில்க் சுமிதா போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்தில் போலீஸ் கதாபாத்திரத்தில் ராஜேஷ் அவர்கள் நடிச்சிருப்பாரு. கேப்டன் விஜயகாந்த் மற்றும் பலரும் இணைந்து நடிச்சிருக்கும் சிவந்த கண்கள் என்ற திரைப்படத்தில் முதல் முறையாக ராஜேஷும் கேப்டனும் இணைந்து நடிச்சிருக்கிறாங்க. இந்த திரைப்படம் ஒரு ஆவரேஜான திரைப்படம் தான். அடுத்த திரைப்படமாக 1984ஆம் ஆண்டு குழந்தை இயேசு என்ற திரைப்படம். வி ராஜன் இயக்கத்தில் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் சரிதா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. மேசர் சுந்தராஜன், ராஜேஷ் போன்ற பலர் இணைந்திருக்கும் குழந்தை இயேசு என்கிற மிக பிரமாக மாதாவை வைத்து எடுக்கப்பட்ட இந்த திரைப்படத்திலும் ராஜேஷ் அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவருடன் இணைந்து நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஒரு தெய்வத்தை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட ஒரு சிறந்த திரைப்படம் குழந்தை இயேசு. அடுத்த திரைப்படமாக 1985ஆம் ஆண்டு சந்தோஷ கனவுகள். இந்த திரைப்படத்தின் இயக்குனர் RC சக்தி. இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த், நளினி மற்றும் ராஜேஷ் போன்ற பலர் இணைந்து நடித்திருப்பாங்க. சந்தோஷ கனவு என்கிற அளவுக்கு மிக அருமையான பாடலும் ராஜேஷ் மற்றும் கேப்டன் போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படமும் பார்த்தீங்கன்னா மிக அருமையான ஒரு குடும்ப திரைப்படம் தான் சந்தோஷ கனவுகள். இந்த திரைப்படத்தில் கதாபாத்திரமும் மிக அருமையாக அமைந்திருந்துச்சு. இந்த திரைப்படமும் ஒரு ஆவரேஜான திரைப்படமாக தான் அமைந்தது. அடுத்த திரைப்படமாக 1986ஆம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் தான் மனக்கணக்கு. RC சக்தி போன்ற பல இயக்குநர்களால் இயக்கப்பட்ட இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த், உலகநாயகன் கமலஹாசன், அம்பிகா, ராதா மற்றும் சரத்பாபு, ராஜேஷ் போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படமும் பார்த்தீங்கன்னா மிக அருமையான ஒரு திரைப்படம் தான் மனக்கணக்கு. மிக அருமையாக ஒரு குடும்ப திரைப்படமாக கேப்டன் விஜயகாந்த் சிறப்பு தோட்டத்தில் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படமும் ஒரு ஆவரேஜ் திரைப்படமாக தான் அமைந்தது. அடுத்த திரைப்படமாக 2002ஆம் ஆண்டு ரமணா என்ற திரைப்படம். இந்த திரைப்படத்திலும் ஒரு கதாபாத்திரத்தில் இணைஞ்சு நடிச்சிருப்பாரு ராஜேஷ் மற்றும் கேப்டன். சிம்ரன் போன்ற மிக பிரபலமான சூப்பர் டூப்பர் பிளாக் பாஸ்டர் வெற்றியை கொடுத்த திரைப்படம். முருகதாஸ் இயக்கத்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுத்தது. 2000 பாக்ஸ் ஆஃப் வசூலில் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்த திரைப்படம் தான் ரமணா. இந்த திரைப்படத்திலும் ஒரு சிறு கதாபாத்திரத்தில் ராஜேஷ் அவர்கள் இணைந்து நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாகவும் அமைந்தது ரமணா. அடுத்த திரைப்படமாக தர்மபுரி. இந்த திரைப்படம் 2006ஆம் ஆண்டு வெளிவந்தது. பேரரசு இயக்கத்தில் கேப்டன் விஜயகாந்த், லட்சுமி மற்றும் ராஜேஷ் போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க. மிக அருமையான ஒரு கதாபாத்திரத்தில் ராஜேஷ் அவர்கள் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பார். இந்த திரைப்படமும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக தான் அமைந்தது. தர்மபுரி பட்டி தொட்டி எல்லாம் ஒரு கலக்குச்சு. கேப்டன் விஜயகாந்த் மற்றும் ராஜேஷ் போன்ற பலர் இணைந்து நடித்த ஒரு திரைப்படம். இந்த திரைப்படம் ஒரு கலக்கலான ஒரு திரைப்படமாக அமைந்தது. இந்த திரைப்படமும் ஒரு ஹிட் திரைப்படம் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேப்டன் விஜயகாந்த் அவருடன் ராஜேஷ் அவர்கள் இணைந்து நடித்த திரைப்படங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம்.